அன்பு நேயர்களே வணக்கம். ராமு அப்படின்ட்டு ஒரு படம், ரொம்ப அற்புதமான படம். ஏவிஎம் பிக்சர்ஸ் எடுத்த படம். 1966ஆம் ஆண்டு வந்த படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இதில் ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டு டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் இந்த 2 பேருமே இணைந்து பாடுகின்ற மிக அற்புதமான ஒரு பாட்டு. கண்ணதாசனுடைய வரிகள். ஏவி மேப்ப செட்டியாருக்கு கண்ணதாசன் மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடு. ஒரு தடவை அவர் கடனே கொடுக்க வேண்டிய கடனுக்கு பாட்டு எழுதுவாராம். எப்படின்னா முன்னாடியே நிறைய வாங்கிடுவாராம், பாட்டு எழுதி கழிப்பாராம். அப்புறம் தனக்கு காசு இல்லாட்டி போனால் ஒரு தரம் அதே மாதிரி தான் போயிட்டு ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு போய் அப்பா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வான்னுட்டு ஏவிஎம் சரவணன் கிட்ட சொன்னாராம். அப்பா அவர் படம் கேட்குறாரு, ஏற்கனவே நமக்கு வேறு கடன் தரணும்னா. அவர் எழுத மாட்டார், அவர் கேட்குறத கொடுத்து அனுப்பினாராம். 25,000 கேட்டாராம், 25,000 பாட்டுக்கு தந்தாராம். இப்போது இந்த பாட்டை பார்க்கும்போது நீங்கள் 25,000 நான் 50,000 கூட தரலாங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். மிக அற்புதமான படம் இது, இந்த ராமு படம். ஏசி திருலோகச்சந்தர் தான் டைரக்ஷன். இதில் ஜெமினி கணேசன், கேஆர் விஜயா எல்லாம் நடித்திருப்பாங்க. நாகையா தான் இதில் ரொம்ப ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ரொம்ப அற்புதமான படம். ஹிந்தி மொழியில் கிஷோர்குமார் நடித்த தூர் சுகன் கி சாவோன் மெயின் அப்படின்ட்டு ஒரு படம். அந்த படம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மெய்ப்ப செட்டியார் பார்த்திங்கன்னா நல்லா ஓடக்கூடிய பிறமொழி படங்களை பார்க்க சொல்லி அதை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி மொழிமாக்கம் செய்து அவர் எடுப்பார். அது அவருடைய முறை. அது இந்த படத்தில் முதல்ல புக்கானது ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, ஜெய்சங்கர் தான் ஏவிஎம்ஸ் நிறுவனம் அவர்கிட்ட கதை சொல்லி அவரை ஒப்பந்தம் பண்ணுற மாதிரி தேதியெல்லாம் வாங்கி உறுதி பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெமினி கணேசன் செட்டியாரை, ஏவிஎம் ஏபி செட்டியாரை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் படமெல்லாம் நல்லா ஓடலை, நான் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய படத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த படத்தில் தான் நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கையில் பல இன்னல்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் எல்லாவற்றையும் பகவானிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விவரிக்கக்கூடியது இந்த பாட்டு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஊமை மகன், அந்த மகனை பேச வைக்கிறதுக்காக அந்த தந்தை பல முயற்சிகள் பண்ணுறாரு. நம்பிக்கையே போயிடுது. சரி இனிமேல் ஒரு காரியம் ஆகாது, போய் சாவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பையனை அழைச்சிக்கிட்டு அந்த கடலில் விழுந்து சாவறதுக்காக போகிறார். அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல இருந்து ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் வருது, ஒரு பாசிட்டிவ் வேர்டு வருது. அந்த பாசிட்டிவ் வேர்டில் இருந்து தான் அந்த பாட்டு துவங்குது. கண்ணதாசனுக்கு சொல்லியா தரணும்? சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன். சீர்காழி கோவிந்தராஜன் தான் அதனுடைய முன்னுரை, அதாவது இன்ட்ரொடக்ஷன்ஸ். அந்த பாட்டு முழுக்க ஒரு 2 பல்லவி, ஒரு பல்லவி 2 சரணத்தை அவர் பாடுவார். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவார் பாருங்கள், ஒரு காம்பீரியமான ஒரு குலர சௌந்தரராஜன். அதி அற்புதமாக இருக்கும். அதுக்கு ஒரு தொகையரை வச்சிருக்கிறார். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்ன அழகான வரிக்கு பாருங்கள். இப்போ ரொம்ப பசிச்சா, ஏன்னா அவனுக்கு சாப்பாடு தானே வேணும், அந்த சாப்பாடு கொடுத்தா பத்தாதா? ரொம்ப பசியோடு இருக்கிறவனுக்கு இலை போட்டு அறுசுவை விருந்தா தரணும். ஆனால் ஒரு கஞ்சியோ கூழோ கிடைத்தால் கூட பரவாயில்லை அப்படியே என்று இருப்பவனை அழைத்து தலைவாழை இலை போட்டு பல்விதமான இந்த பணியாரங்களையெல்லாம் பரப்பி அவனை சாப்பிட வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வு பகவான் கொடுப்பானா. ஒரு கஷ்டத்தில் போய் கெஞ்சனோம்னா அந்த நம்பிக்கையை விதைப்பது இது. கிருஷ்ண ஜெயந்தி வர்றதால இந்த பாட்டு நாங்கள் இப்போ போடுறோம். அப்படி அதாவது எதிர்பார்த்ததை விட அள்ளி கொடுத்து திக்குமுக்காட வைப்பான் அப்படின்னுட்டு பசிக்கு விருந்தாவான்ங்கிற வார்த்தையில் கவிஞர் சொல்லாமல் சொல்கிறார். அப்படியே நெஞ்சை ஊடுருவக்கூடிய மிக அற்புதமான வார்த்தை இது. இதை தொகையரா பண்ணி முடித்த உடனே கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். அது எங்கே கண்ணன் எப்போ வருவானா பகவான் அந்த இடத்துல சொல்லானா, ஏழையின் கண்களில் இறைவன் தெரிவான்னுட்டு. அந்த மாதிரி ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் எங்கே இருப்பான்னுட்டு பல சாஸ்திரத்தில் சொல்கிறதெல்லாம் இதில் அப்படியே எடுத்து லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாருங்க கவியரசர். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் ஒரு வரி, தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம். அதை விட சூப்பர் வரி ஒன்று போடுறார் பாருங்க, கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது. எங்கே இருக்கிறா என்ன இதோ இருக்கிறேன் அப்படின்ட்டு அதிலேயே இருக்குது. அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு நாத்திகர் என்ன பண்ணாராம், தன்னுடைய பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னுட்டு பேர் வச்சாராம்.
கடவுள் இல்லைன்னு பேர் வச்ச உடனே அட்டண்டன்ஸில் வந்து அந்த வாத்தியார் கூப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் கடவுள் இல்லை அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டாரன்னா உண்டு அப்படின்னுட்டு இவன் சொல்லுவானா. உடையன் ஐயான்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள் உண்டுன்னுட்டு. ஆக அந்த கேள்விக்குள்ளே பதிலாக நெகட்டிவ்லேயே பாசிட்டிவிட்டியாக இருக்குது இல்லையா, அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். கடைசியில் தர்மம் என்னும் தேரேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். இறைவனிடத்துல எப்போ போய் நம்ம கேட்குறோம், ரொம்ப கஷ்டம் பிச்சுக்கிட்டு போதனா, கடைசியில் வேறு வழி இல்லை, மனுஷன் எல்லாம் ஒன்றும் காப்பாற்றலை எங்கும் பொழுது நேராக அவனுடைய சன்னதிக்கு போகிறோம். கண்ணன் வந்தான், மாயக்கண்ணன் வந்தான். அது அவனுடைய அந்த விஷயங்களெல்லாம் எப்படிப்பட்டது, அவனுடைய அருள் எப்படிப்பட்டது. முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் மா சுசகான்ட்டு கீதையில் சொல்கிறான். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அந்த வார்த்தை எடுத்து சொல்கிறார். எப்படி, அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம். இப்போ தான் இதை முடிக்கும் பொழுது தான் அவருக்கு நம்பிக்கை வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படியே கண்ணா அப்படின்ட்டு ஓடி வர்றார். அப்போ தான் அவர் ப்ரே பண்ணுறார். இந்த இடத்துல நீ ப்ரே பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கனி மழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணன் என்றாலே கருணை என்று தான் அர்த்தம். கண்ணன் என்று சொல்ல, கண்ணனை கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. என்ன ஒரு அற்புதமான வரி, என்ன அழகான பாட்டு. நம்பிக்கையை தரக்கூடிய அந்த வரிகள், அது சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம் சௌந்தரராஜன் இந்த இணைப்பிலே எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப உருக்கமாக போட்ட ஒரு மெட்டிலே ஒரு அநாயசமான ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. அதுவும் இந்த கோகுலாஷ்டமி வரும்போது இந்த பாட்டை ஒரு தரம் நீங்கள் கேட்டு பார்த்தால் அந்த கண்ணனுடைய அந்த அத்தனை அருளும் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணதாசனுடைய திறமை உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவிலே சந்திப்போம்.